ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எறா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் புளி இல்லாமல் நம்ம வந்து மசாலா அரைச்சி இன்றைக்கி எறா குழம்பு செய்ய போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எறா குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்த்துடலாம். 3 பத்தை தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பவுலில் எறாவை 2 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 8 வரமிளகாவை எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிடலாம். வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம வச்சுருக்க 8 வரமிளகாவையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நெய்வாக அரைச்சிடுங்க. இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு குழம்புக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகும் உளுந்தும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம வச்சுருக்க அந்த 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இதுமாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்ட பிறகு நம்ம வச்சுருக்க 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போன பிறகு நம்ம வச்சுருக்க எறாவையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிங்க. நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பபிள்ஸ் வரும். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதிச்சிச்சு. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம வந்து எறா குழம்பை வந்து குயிக்காக செஞ்சுட்டோம் பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் போதுங்க நம்ம வந்து செய்கிறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு இந்த எறா குழம்பை. இது வந்து இந்த எறா குழம்பு வந்து டிஃபனுக்கும் சரி சாப்பாடுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.